இயேசுவின் இனிய நாமத்தினாலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வழிகளை பற்றி வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன்னுடைய வழிகளை விட என்னுடைய வழிகள் விசாலமானதும் விசேஷமானதும் என்றும் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் நீ நடக்க வேண்டிய வழியை அல்லது நீ நடக்க வேண்டிய பாதையை நான் உனக்கு காட்டுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு பாதைகள் என்று சொல்லும் பொழுது நிறைய பாதைகள் இருக்கிறது. கடல் மார்க்கம் இருக்கிறது, இதே போல புகையிரத மார்க்கம் இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் தார் ரோடு, நமக்கு தெரியும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பிரயாணங்களாய் இருக்கிறது. நாங்கள் தார் ரோடை எடுத்துக்கொண்டோம் என்றால் அங்கே நம்ம எல்லா வாகனங்களும் போகும். பலவிதமான சைக்கிள், மோட்டார் சைக்கிள், பஸ், லாரி, கண்டெய்னர்ஸ் எல்லாமே போகும். அது மட்டுமல்லாமல் அந்த பாதையிலே நாம் வண்டிகளை எப்படியும் திருப்பலாம், எப்படியும் போகலாம். சட்டம் என்று ஒன்று இருக்கிறது தான், இருந்தாலும் ஒரு சுயமாக நாம் போக முடியும். அப்படியான ஒரு பாதை தான் நமக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பாதையிலே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். மை கார் மை பெட்ரோல் என்று சொல்லுவார்கள். அதுபடி என்னுடைய கார் என்னுடைய பெட்ரோலிலே நான் போகிறேன், நான் என்னுடைய சொந்தமாய் நான் போய் கொண்டிருக்கிறேன், அதனால நான் எப்படியும் டர்ன் பண்ணுவேன் என்று சொல்லி பலவிதமான சுய எண்ணத்தோடு நாம் அந்த பாதையிலே போகலாம். நினைத்தால் நாம் நிப்பாட்டலாம், நினைத்தால் போகலாம். எங்கேயாவது ஒரு கடையை கண்டால் உடனே நின்று ஒரு டீ குடிக்கலாம், ஒரு பழக்கடையை கண்டால் இறங்கலாம், யாராவது தெரிந்தவர்களை கண்டால் பின்னே போய் நாங்கள் அவர்களை பார்க்கலாம். ஆனால் இந்த புகையிரத பாதை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படி அல்ல. இதற்கு ஒரு முறை இருக்கிறது, இப்படித்தான் போக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே தண்டவாளம், இந்த தண்டவாளத்தில் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரே அளவுதான். அது இங்கே ஒரு அளவும் கொஞ்சம் தூரம் அங்கே போனதும் வேறொரு அளவும் கிடையாது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எந்த ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறார்களோ அடுத்த ஸ்டேஷன் போகும் வரையிலும் வழியிலே நிற்க மாட்டார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் நின்று கொண்டிருந்தால் கூட அங்கே புகையிரதத்தை நிறுத்தி ஆட்களை ஏற்ற மாட்டார்கள். ஏனென்றால் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் பார்க்கிறோம், இந்த தண்டவாளம் இரண்டையும் அழகான இந்த பலகை கட்டைகளை பார்க்கிறோம். அந்த கட்டைகளிலே இணைந்து இருக்கிறது. ஒரு சிஸ்டமேட்டிக்காக, ஒரு சீராக, ஒரு ஒழுங்குமுறையாக இருக்கிறதே இந்த புகையிரத பாதையிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு ஒழுங்குமுறை இருக்க வேண்டும். நான் எப்படியும் வாழ்வேன், எப்படியும் போவேன், என் இஷ்டம். அதை நான் ஏற்கனவே சொன்னது போல மை கார் மை பெட்ரோல். நான் எனக்கு நினைத்தால் ஒரு இடத்துல நிப்பாட்டுவேன், நான் நினைத்தால் வேகமாக போவேன் என்று சொல்லி அப்படியான ஒரு பாதையை காட்டிலும் இது வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான ஒரு சீரான முறை. வழி இதுவே என்கிறனால தொனி கேட்டு நீ நடக்க வேண்டும், இப்படித்தான் போக வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு இந்த புகையிரத பாதையானது எங்களுக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே நானும் நீங்களும் எங்களுடைய பாதை, வாழ்க்கை என்கிற இந்த பிரயாணத்திலே, இந்த புகையிரத பிரயாணம் என்று சொல்லுவோமே, இந்த ரயில் பிரயாணத்திலே எப்படி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். ஒரு முறைப்படி போக வேண்டும், நாம் நினைத்தபடி அல்ல, என்ன இஷ்டப்படி அல்ல, இப்படி ஒரு பாதை இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் அழகாக சொல்லுகிறபடியினாலே நாம் அப்படி போவோம் என்றால் அது அழகாகவும் இருக்கும், அது செம்மையாகவும் இருக்கும், அது நேர்த்தியாகவும் இருக்கும். ஆகவே ஒவ்வொரு பேரும் எங்களுடைய பிரயாணங்களிலே, வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே இஷ்டப்படி வாழாமல் பரிசுத்த வேதாகமம் நமக்கு மிக அழகாக எப்படி வாழ வேண்டும், எங்கே நிற்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் வேகமாக ஓட வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் நிதானமாய் போக வேண்டும் என்று மிக அழகாக தெளிவாக நமக்கு போதிக்கிறது. ஆகவேதான் அதிகாலையில எழுந்ததும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நாங்கள் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் அன்றைய நாளுக்கான வாழ்க்கை பயணத்தை சீராக போவதற்கான வழிகாட்டியாக இருக்கிறது. அந்த வழிகாட்டியின்படி நான் போவோம் என்றால் எந்த தடுமாற்றம் இல்லாமல் அழகாக எந்த ஸ்டேஷன்லேயே ஆரம்பிக்கிறதோ, எந்த ஸ்டேஷனுக்கு போக வேண்டுமோ, ஆகவே ஆரம்பம் எந்த இலக்கோ அந்த இலக்குக்கு நாங்கள் போக முடியும். ஆகவே இன்று முதல்
எங்களுடைய இந்த பிரயாணம், வாழ்க்கை என்கிற பிரயாணமானது ஒரு 2 தண்டவாளங்கள் எப்படி ஒரே சிறை இணைந்திருக்கிறோம், அதே போல நானும் என் தேவனும் இடையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு ஆலோசனையாக நினைத்து நாம் இந்த பிரயாணத்திலே போவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் இருக்கும், சீராக இருக்கும், செழிப்பாக இருக்கும். அது மட்டுமல்ல, மகிழ்ச்சியாக இருக்கும். சிறு பிராயத்திலாம் நாங்கள் இந்த புகையிரத பிரயாணத்தில் போகும் பொழுது நாங்கள் மிகவும் என்ஜாய் பண்ணுவோம். ஏனென்றால் நீங்கள் பார்க்கலாம் அழகான காட்சிகளை, அதுவும் இலங்கையிலே நீங்கள் கொழும்பு என்ற இடத்திலே ஆரம்பித்தீர்கள் என்றால் கடலை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம், மலைகளை பார்த்து ரசிக்கலாம், மரங்களை பார்த்து ரசிக்கலாம், குகை, நிறைய அழகான காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம். வாழ்க்கையிலும் ரசிக்க ஏராளமாக உண்டு. நிதானமாக நாங்கள் சீராய் செல்வோம் என்றால் தேவன் நமக்காக படைத்திருக்கிற, நமக்காக சிருஷ்டித்து நாம் அதை அனுபவித்து அனுதினமும் மகிழ்ந்து வாழ்க்கை வாழ வேண்டும். ஏதோ ஒரு போகிறேன் என்று என் இஷ்டப்படி ஒரு வாழ்க்கையை நான் போக வேண்டும் என்று இல்லாமல் தேவன் நியமித்ததை, ஒரு நியமித்த ஓட்டம் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாரும் ஓடுகிறது போல ஓடாமல் எனக்கென்று தேவன் ஒரு நியமித்திருக்கிறார். அந்த நியமித்த ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். பவுல் சொல்கிறார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓடினேன், ஓடி முடித்தேன். ஓடுவோம், நல்ல போராட்டத்தை ஓடுவோம், ஓடி முடிப்போம். ஜெயத்தோடு வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை பயணமானது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.